அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களின் நாளை நமது வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான நாள்னு சொல்வேன். தேர்தலில் ஓட்டு போடுறது ஜனநாயக கடமைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை நம்முடைய உரிமை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கடமை தானே அப்படின்னு நம்ம கடந்து போயிடுவோம். உரிமையை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில எதுவுமே நிற்காது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். 100% வாக்குப்பதிவு அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 85% வாக்குப்பதிவு நடக்க வேண்டும். இந்த ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் சுருக்கமா பார்க்கலாம். ரைட், முதல் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க என்னுடைய ஓட்டு இன்னும் பழைய அட்ரஸ்லயே இருக்குது. இது பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனவங்களா இருக்கட்டும், இல்ல மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்தவங்களா இருக்கட்டும், இங்கதான் நாம குர்த்தனம் பண்ண போறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம பேரை அந்த இடத்துல இருந்து புது இடத்துக்கு மாத்தணுமா வேணாமா கேட்டா, இல்ல அது மாத்தணுங்க, நானும் மாத்தணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? இதுனா அவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையா? எல்லாம் இப்ப ஆன்லைன்லயே வந்துருச்சுங்க. எங்கேயும் போனா வீட்டுல உக்காந்துக்கினே தட்டிட்டு உங்க பேரை மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, புது இடத்துல உங்களுடைய பேரை சேர்த்து புதுசான ஓட்டர் ஐடென்டி கார்டும் இலவசமா வீட்டுக்கு அனுப்புறாங்க. நான் அந்த மாதிரிதான் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுக்கு புது ஐடென்டி கார்டே வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க. சரி, இந்த ஓட்டர் லிஸ்ட்ல பேரை மாத்துறதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனப்படுறாங்க. அங்கேருந்து இங்க வந்த பிறகு இல்ல பால் அந்த இடத்துலதான் டெலிவரி ஆகுது, மாத்தணும். என்னைக்காவது சொல்லியிருக்கமா? இவ்வளவு ஏன் நியூஸ் பேப்பர்? ஆமாங்க, பழைய அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன், அது 2 மாசமா அங்கதான் வந்து நிக்குது அப்படின்னு யாரையாவது சொல்லுங்க. அதை மட்டும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே யாரு ஏஜென்ட், பத்திரிகை நிறுவனம் அதை கூப்பிட்டு இது மாதிரி நாங்க எங்கேருந்து அங்க போறோம், இத்தனாம் தேதியில இருந்து போன முதல் நாள்ல இருந்து நமக்கு பேப்பர் பால் எல்லாம் வந்துடணும், அதெல்லாம் சுகரா செய்யறோம்ல. அப்போ ஓட்டுனா மட்டும் அலட்சியம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும், ஆன்லைன்ல இது எப்படி சுலபமாக மாத்துவது அப்படின்றத பத்தி ஒரு சின்ன பதிவு ஒண்ணு நான் போடுறேன். அடுத்த கேட்டகரி, அட என்னங்க நாம ஒருத்தன் ஓட்டு போட்டுதான் எல்லாம் மாறப்போதா, விடுங்க, இதெல்லாம் என்ன பெருசா குறைஞ்சிரு போகுது அப்படின்னு. சரி, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஆவரேஜா 3 லட்சம் வாக்காளர்கள். இப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் அப்படின்னு சொன்னா 60,000 குடும்பங்கள். நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுறதுனால ஒன்னும் ஆயிட போடல அப்படின்னு சொல்றீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் நினைச்சாங்கன்னா 60,000 குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நினைச்சாங்கன்னா 60,000 ஓட்டு. கணக்கு போட்டு பாருங்க, 3 லட்சத்துல 60,000னா 20% வருது இல்லையா? இந்த அன்னியன்ல 5 பைசா கணக்கு மாதிரி தெரியுதா? அதனால நான் ஒருத்தன் ஓட்டு போடாததுனால என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நான் ஓட்டு போட்டு மட்டும் என்ன ஆயிட போகுது அப்படின்னா, சாப்பிட்டீங்களா? ஓ சாப்பிட்டேனே. ஏன் இப்ப அடுத்த வேலைக்கு பசி எடுக்காதா? அப்பவும் பசிக்கும்ல, சாப்பிட தானே போற. எத்தனை தடவை சாப்பிட்டாலும் அடுத்த வேலைக்கு டான்னு மணி அடிச்சா மாதிரி வயிற்றுல பசி வரப்போகுது. எதுக்கு சாப்பிட்டுங்கிற? அது எப்பவும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொன்னா கேட்பீங்களா? அது எப்படி அப்படின்னு தட்டை தூக்கின்னு ஓட மாட்டோம். அந்த மாதிரிதான் ஓட்டு போட்டா என்ன மாறுது மாறல அப்படின்றதெல்லாம் கேட்க கூடாது. எப்படி கரெக்டா அந்த நேரத்துக்கு நம்ம சோறு தின்றோமோ அந்த மாதிரி அந்த நாளன்னைக்கு போய் ஓட்டு போட வேண்டியது நம்முடைய உரிமை, செஞ்சே ஆகணும். சோறு தின்னலன்னா உயிர் வாழ மாட்டோம். அதே மாதிரிதான் ஓட்டு போடுறது அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம், ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாம் காசு வாங்கின்னு ஓட்டு போட்டுடுறாங்க அப்படின்னு. சரி ரைட்டு, அவங்க காசு வாங்கின்னு ஓட்டு போடுறாங்கன்னு குறை சொல்றீங்கல்ல, நீ காசும் வாங்க மாட்டேங்கிற, ஓட்டும் போட மாட்டேங்கிறியா, அதுக்கு என்ன சொல்ல போற? ஒரு 70% இந்த வாக்குப்பதிவு தாண்டினாலே பாத்தீங்களா எவ்வளவு ஓட்டுப்பதிவு அப்படின்னு நம்ம பெருமையா பேசிக்கிற நிலைமையில இருக்கும். அப்போ இந்த மாதிரி குறை சொல்றவங்க எல்லாம் முதல்ல நீ ஓட்டு போடு, அப்புறமா அது மாறுதா இல்லையா அப்படின்றத பத்தி யோசிச்சுப்பாரு. இதுல இன்னைக்கு நிறைய பாக்குறோம், ஓட்டுக்கு காசு கொடுப்பது அப்படின்னு. அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே இதுல ப்ரீபெய்டு, போஸ்ட் பெய்டு அப்படின்லாம் வேற நிறைய இருக்குதுன்னு நிறைய பத்திரிகை செய்திகள் நம்ம பார்க்குறோம். ஏராளமான பேர் பிடிபடுகின்றனர். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியறது இல்லைங்க. நாமளும் அதை ஃபாலோ பண்றது கிடையாது. பத்திரிகைகள்லையும் அதை பத்தி பெருசா அக்கறை காண்பிப்பது கிடையாது. கோர்ட்ல கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனை பேரை பணம் கொடுக்கறதுக்காக பிடிச்சிங்க, அதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? நமக்கே அக்கறை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பார்க்க முடியுது. நான் பொதுமக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, யாருமே கவனிக்கல, ஓட்டு போடுறது நம்ம உரிமையோ இல்லையோ, அரசியல் கட்சிகள் நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறது உரிமை ஆயிடுச்சுங்க. ரொம்ப தப்பு இல்லையா?
நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி இல்ல மந்திரி வராரு அப்படின்னும் போது நீ என்ன பண்ண, மழை அடிச்ச போது வந்தியா, வெள்ளம் இருந்த போது வந்தியா அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்க அப்ப அவங்க திரும்பி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஒருத்தர் வந்து அவசரமா ஒரு எக்ஸாம் போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீங்க வந்து பைக்ல போறீங்க, கொண்டு போய் அவரை டிராப் பண்றீங்க. அவருக்கு அந்த வேலை கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாளை பின்ன போய் கேட்கலாம், தம்பி அன்னைக்கு நான் தான் உன்னை பைக்ல கொண்டு போய் டிராப் பண்ணேன், எக்ஸாம் எழுதினேன், அதை தொட்டு இன்னைக்கு இந்த வேலையில உட்காந்து நிக்கிற, அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க பைக்ல கொண்டு போய் விட்டதுக்கு 100 ரூபாயிடு, அதுலயும் கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி வண்டியில ஏறி உட்காரும் போதே முதல்ல 100 ரூபாயிடு அப்படின்னு வாங்கிக்கின்னு நீங்க கொண்டு போய் விட்டுருந்தீங்கன்னா நாளைக்கு அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு நமக்கு ஏதாவது யோகியதை இருக்குன்றீங்க. அவன் திருப்பி கேட்பான், சும்மாவா கொண்டாந்து விட்ட, ஏறுறதுக்கு முன்னாடியே 100 ரூபா வாங்கியிருந்தானே நீங்க கொண்டாந்து விட்ட, அப்புறம் இன்னொரு பெருசா பண்ணிக்க இஷ்ட மாதிரி கேட்கிற அப்படின்னு சொன்னா எங்க கொண்டு போய் மூஞ்ச வச்சுப்போம் நாம. இந்த கிளிப்பிங் பாருங்க. எல்லா அரசியல்வாதிகள் ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிலைமை என்ன? மாற வேண்டியது யார்? இந்த நாட்டுல படிச்சவன் படிக்காதவன் அத்தனை பேரும் தான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிக்கணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடு, இல்லன்னா உன் ஓட்டு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இங்க மெஜாரிட்டி. அப்ப ஜெயிக்கிற கட்சியின் சீன் போடணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா உனக்கு? அங்க கட்சி கூட்டம் போடணும், கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணும். சும்மா வருவானா? கோட்ரு, கோழி பிரியாணி, கையில ஒரு 500 ரூபாய் நோட்டு. அவனும் ஒரு நாள் வேலையை விட்டு வரான்ல. இது தவிர பத்திரிகை மீடியான்னு தனியா ஒரு செல்லு, அதுக்கு ஒரு செலவு. போதா குறைக்கு இப்ப ஏதோ இங்கிலாந்துல ஒரு கம்பெனி இருக்குதான், அவனை வச்சு பேஸ்புக்ல எல்லாம் வேற வேலை பண்ண வேண்டியதாகுது. எவ்வளவு செலவு இருக்குதியா? நாளைக்கே இந்த ஜனங்களை சொல்லியா, நாங்க இனிமே நல்லவங்களுக்கும் படிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் சொல்லுவீங்களா? காசை வாங்குறோம் ஓட்டுக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த யோகியதையாவது இருக்கா சொல்லுங்க? எதையுமே நம்ம இலவசமா ஒருத்தருக்கு செய்யறோம், எதுவும் எதிர்பார்க்காம செய்யறோம் அப்படின்னும் போதுதான் அதுக்கு மதிப்பு அதிகம். காசு வாங்கின்னு ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னு சொன்னா கூலிக்கு வேலை செய்யறோம், அவ்வளவுதான். வேலை முடிஞ்ச உடனே நீ யாரோ அவர் யாரோ, அதுக்கப்புறம் எல்லாம் போய் கேட்கவே முடியாது. இது புரியுதுங்களா? அடுத்த கேட்டகரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி. சார் அரசியல்லாம் ஒரு சாக்கடை சார், அதெல்லாம் எனக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது, அது கிட்டே நான் போக மாட்டேன் அப்படின்வாங்க. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாக்கடை ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சாக்கடைனாலே பிடிக்காது, ரைட்? கண்ணு மூடின்னு இருந்தா அந்த சாக்கடையோட கப்பு உங்க மூக்குல வராதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? நீங்க கண்ணை மூடினாலும் காதை மூடினாலும் மூக்க மூடின்னு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அந்த கப்பு உங்களை தாக்கி கொண்டேதான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த சாக்கடையை நீக்குவதற்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை விட்டு எனக்கு சாக்கடை எல்லாம் பிடிக்காதுன்னு நீங்க சும்மா உட்காந்துனா மட்டும் அந்த நாத்தம் உங்களை சும்மா விடாது. அதே மாதிரிதான் அரசியல் சாக்கடை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கணுமே தவிர நீங்க ஒதுங்கி போறதுனால அது உங்களை சும்மா விட்டுறாது. சார் எனக்கு அரசியலே தெரியாது சார், அப்படியா? ரைட்டு, உங்களுக்கு சமையல் கூட தான் தெரியாது. ஆனா சாப்பிட்டு பார்த்துட்டு மனைவி கிட்ட இன்னைக்குதான் உப்பு அதிகமாகுது காரம் அதிகமாகுதுன்னு கேள்வி கேட்கறோம்ல. அதே மாதிரிதான் அரசியல் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நல்லது எது அப்படின்னு தேர்ந்தெடுக்க தெரிஞ்சாலே போதும், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அரசியல் உங்களை எல்லா விதத்திலும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி வந்து நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நாம சுவாசிக்கின்ற காற்று எப்படி இருக்குதோ அதுதான் நம்மளுடைய உடல் நலத்தை டிசைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எல்லா விஷயத்திலையும் அரசியல் தான் உங்களுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் டிசைட் பண்ணுகின்றது. அதனால அதை ஒதுக்கி வைக்கிறதுனால நீங்க பெருசா ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது, கஷ்டப்படத்தான் போறீங்க. சரி, இது வந்து ஓட்டு போடாம இருக்கிற விஷயங்கள். ஓட்டு போடுகின்ற விஷயங்கள் அப்படின்னு எடுத்தா அதுலயும் வந்து நிறைய பேர் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, யார் எங்களை முதல்ல வந்து பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்னு. எப்படிங்க? இப்ப நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா எந்த குடும்பத்துல இருந்து முதல்ல வந்து சம்மந்தம் பேசுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடுறது அப்படின்னு சொல்ல முடியுமா? அது எப்படி? அவங்க சம்மந்தி வீடு என்ன ஏது, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்கணும், அப்புறம் பொண்ணு என்ன படிச்சிருக்குது, அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் போய் விசாரிக்கணும், இவ்வளோலாம் பேசுகிறோம்ல. அப்புறம் ஓட்டு போடும்போது மட்டும் அது என்னங்க ஓட்டு போடுறதும் இதுவும் ஒன்றா அப்படின்னா ஒன்று தான். சொல்லப்போனால் அதை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நம்முடைய தலையெழுத்தையே இந்த ஆட்சியாளர்கள் இருக்கா பாருங்க, அவங்க தான் டிசைட் பண்றாங்க. அப்போ அவங்கள செலக்ட் பண்றதுல நாம எவ்வளவு உஷாரா இருக்கணும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, யார் எங்களை நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது. இதுவும் அதே மாதிரிதான். எதையுமே நாம எதிர்பாராமல் செய்யும் போதுதான் நமக்கு மரியாதை. அப்படி இல்லைன்னா வெறும் கூலிக்காரனா தான் இருப்போம். அந்த மரியாதையோட இருக்க போறோமா இல்ல கூலிக்காரனா இருக்க போறோமா அப்படின்றத நாம தான் முடிவு செய்யணும். சரி, இப்ப யாருக்கு ஓட்டு போடுவது அப்படின்னா, நீங்க யாருக்குன்னா ஓட்டு போடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மறக்காம ஓட்டு போடுங்க. யாரும் என் ஓட்டுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு வீட்டுல உட்காராதீங்க. வெயில் தான், கஷ்டம்தான், என்ன பண்ண முடியும்? இதே நமக்கு பிடிச்ச ஒரு சினிமா நடிகர் வரார் அப்படின்னு சொன்னா, என்ன வெயிலா இருந்தாலும் என்ன கூட்டமா இருந்தாலும் முட்டி மோதி அங்க போய் நிக்கிறோம்ல. இல்ல ஒரு சினிமா தியேட்டர் FDFS அப்படின்னா அந்த கூட்டத்துல அப்படியே கசக்கி பீஞ்சின்னு போய் நின்று டிக்கெட் வாங்குறோம்ல. ஆனா இப்ப எல்லாம் ஆன்லைன்ல வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ நமக்கு இஷ்டமான விஷயங்கள் அப்படின் போது கஷ்டத்தை பார்க்காம போறோம்ல நம்ம. அப்ப அந்த மாதிரிதான் எவ்வளவு நேரங்க ஆயிட போகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் மணிக்கணக்கில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிஞ்சி போனா 1 மணி நேரம் கூட ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். 5 வருஷம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகின்றது அப்படின்றதுக்காக 1 மணி நேரம் நம்மளால செலவு பண்ண முடியாதா? எத்தனையோ இடங்கள்ல காத்து நிக்கிறோம், எத்தனையோ இடங்கள்ல வெயில்ல நிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்காக 1 மணி நேரத்துல நிக்கிறது என்னங்க குறைஞ்சு போயிடுச்சு? யாரை தேர்ந்தெடுப்பது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நாம சிந்திக்கணும். நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு யோசிக்கணும். சார், நாடு எப்படி இருந்தா என்ன சார், எனக்கு எது நல்லது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நாடு நல்லா இருந்தா மட்டும்தான் நாம நல்லா இருக்க முடியும். நாடு நல்லா இல்லைன்னு சொன்னா நீங்க என்னதான் அப்பாட்டகரா இருந்தாலும் நல்லாவே இருக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இது நம்முடைய ஒவ்வொருத்தரது உரிமை. நாம சுயமா சிந்தித்து வாக்கு போட வேண்டும். நமக்கு யார் நல்லவங்களா தெரியுறாங்களோ, அவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். மற்றபடி என்ன கவனிச்சவங்களுக்கு, இல்லை எங்க சங்கத்துல சொன்னாங்க, அவங்க இவங்களுக்கு போட சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போங்க. அட்லீஸ்ட் இங்கேயாவது அந்த இண்டிபெண்டா இருக்கிறது அப்படின்றத ட்ரை பண்ணி பார்ப்போமே. மற்ற எல்லா விஷயத்திலையும் எங்க அப்பா என்ன சொல்றது, எங்க அம்மா என்ன சொல்றது, எங்க அண்ணன் என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்ப மட்டும் இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ இந்த தேசத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய விஷயம். இதுல ஏன் இண்டிபெண்டா இருக்க மாட்டேங்கிறோம் நாம? நண்பர்களே, எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நாளைக்கு எல்லாரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். குறைஞ்சது ஒரு 80% வருமா அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். 85-90 வந்தா என்ன மாதிரி சந்தோஷப்படுறோம் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நான் எலெக்ஷன்ல நிக்கலைங்க, எனக்கு யாரும் ஓட்டு போட வேண்டாம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம்.